Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் 12th accountancy learning tips இந்த ஆஃப்-இயர்லி எக்ஸாம்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 to 10 சாப்டரில் வந்து 1 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு 98 இருக்குது. தியரி கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வந்து 47 இருக்குது. அப்புறம் 3 மார்க்ஸ் இல்லைனா 5 மார்க்ஸ் வந்து 46 இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸு 180, 184 இருக்குது. இப்போ நான் முதல்ல இந்த சம்ஸு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு எதெல்லாம் வரும்னு சாப்டர் வைஸாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னால் இந்த 2 எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷனும். நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸசைஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர்னால் அதுக்கு 3 சம்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மட்டும், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற சம் வந்து நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே இல்லஸ்ட்ரேஷனை தரோவாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்காம போடணும். அப்புறம் ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸு, டோட்டல் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸு, இந்த மாதிரி சிம்பிளான சம் வந்து இந்த மாதிரி இந்த நம்பர்ஸில் இருக்குது. அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள், இது ஒரே ஒரு சம் தான், சின்ன சம்மாக இருக்குது. அது வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஆன் எக்ஸசைஸ் சம் 12. இப்போ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், சிம்பிளான சம் வந்து 1ம் 2ம் இருக்குது. அதே போல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் 6th சம்மு, இல்லஸ்ட்ரேஷனும் அதே தான். அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்னு அதெல்லாம் வந்து 8 to 12 இருக்குது இல்லஸ்ட்ரேஷனில், 8 to 13 வந்து எக்ஸசைஸில் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் காமிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த சம்ஸில் இருக்குது. அப்புறம் இந்த ஃபண்டு, மேட்ச் ஃபண்டு, அதுக்குரிய இன்கம்மு, எக்ஸ்பென்சஸ்ஸு, அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த சம்மில் இருக்குது. அப்புறம் கேபிட்டல் ஃபண்ட், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 அல்லது 2 சம் கண்டிப்பாக வரும். அப்புறம் தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து கால்குலேஷன் பண்ணுறது, அது வந்து 5 to 7. அப்புறம் 10th இது இருக்குது. அப்புறம் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு வந்து மெத்தட்ஸ், டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட். சம்டைம்ஸ் இது வந்து 5 மார்க்ஸ்லேயும் லென்த்தியாக இருந்தால் கேட்பாங்க, அதுக்குரிய சம் கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சாப்டர் 4 வந்து நல்லா எல்லா 11 சம்ஸையும் நீங்கள் தரோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே இது 2 சம் வரும். இப்போ நான் இது காமிக்கிறது வந்து இது 3 மார்க்ஸு 2 மார்க்ஸு, இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு வரக்கூடியது. அப்புறம் இந்த 5th சாப்டரில் நீங்கள் இந்த சம்மெல்லாம் போடலாம். இதெல்லாம் வெறும் ஜேர்னல் என்ட்ரி தான். உங்களுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கூட நீங்கள் கொஞ்சம் அந்த இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இல்லஸ்ட்ரேஷனை பார்த்து அதுவும் கொஞ்சம் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் போடலாம். குட்வில்லு, ரைட்டிங் ஆஃப் குட்வில்லு, அதுக்கடுத்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி ஷேர் பண்ணுறாங்க அமங் த பார்ட்னர்ஸு. அப்புறம் இதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது, பேஜ் நம்பர் 181, அது ரீவேல்யூஷன் ரிலேட்டடான கொஸ்டின்னு. அதே போல் தான் 6th சாப்டர்லேயும் இதெல்லாமே ஓரளவு சேம் தான். அதுக்கடுத்து கெய்னிங், அப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அட்மிஷனில் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதில் சிம்பிளான சம்மெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து இதுலேயும் குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் எக்ஸிஸ்டிங் குட்வில்லு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜேர்னல் என்ட்ரி தான், நீங்கள் கொஞ்சம் ஜேர்னல் பார்த்தீங்கன்னா போடலாம். அப்புறம் கரண்ட் இயர், அவர் வந்து முன்னாடி அதாவது 1 year கம்ப்ளீட் பண்ணாமல் ரிட்டையர்ட் ஆனார்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸை கால்குலேட் பண்ணி ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். அதே போல் அவரோட அமௌண்ட் டியூ எப்படி வந்து அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோங்கிறது 3 ஜேர்னல் என்ட்ரி இருக்குது. அப்புறம் டிசீஸ்ட் பார்ட்னர், இதில் வந்து சம் இல்லை, ஆனால் வெறும் ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்க. டிசீஸ் பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக, இது சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் வரலாம், இல்லை 3 மார்க்ஸ்லேயும் வரலாம். இந்த இதெல்லாம் ஈஸியானது. நீங்கள் ஒரு 4, அதாவது
ஒவ்வொரு இதுக்கும் 2 என்ட்ரி. அப்ளிகேஷனு, அலாட்மெண்ட்டு, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலாக இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் காலு, செகண்ட் அண்ட் ஃபைனல் காலாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வெறும் ஜேர்னல் என்ட்ரி தான் போடலாம். இதில் வந்து கால்ஸ் இன் அரியர், அப்புறம் 4 ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் இதிலலாம் ஒரு என்ட்ரி தான். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இது வந்து 3 என்ட்ரி வரும். 4 ஃபீச்சர் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறது. அப்புறம் இந்த 1920 இந்த ஃபில் இந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஒரே ஒரு இது, அதாவது அப்ளிகேஷன் மணியும் அடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான் வரும் உங்களுக்கு. அடுத்து அதர் தேன் கேஷ் வந்து அசட் பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த வெண்டருக்கு வந்து எப்படி ஷேர்ஸாக பே பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சம்மு. அடுத்து 8th சாப்டர் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்மேட் இருக்குது. அது நீங்கள் ஸ்டெப்ஸ் மாதிரி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறது, அது வரலாம். அதுக்கடுத்து கம்பேரட்டிவில் சின்ன சம்மு 1 to 3 இருக்குது. காமன் சைஸில் ஒரு சம் இருக்குது. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்லேயும் ஒரு சம்மு வந்து 3 மார்க்கில் இதில் கேட்பாங்க. அப்புறம் கால்குலேட் கரண்ட் ரேஷியோ வந்து இதெல்லாம் வந்து 2 மார்க்கு தான், இல்லைன்னா 3 மார்க்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இது கொஞ்சம் பண்ணலாம். இந்த குயிக் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி எல்லாமே ஆன்சர் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு டிவைட் பண்ணி போட வேண்டியதான். இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், டர்ன் ஓவர் ரேஷியோ, இந்த மாதிரி இந்த இதில் வந்து இதெல்லாம் ஈஸி. ரெடிமேடாக கொடுத்துருப்பாங்க. கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஜஸ்ட்டு நீங்கள் டிவைட் பண்ணி போடணும். அந்த மாதிரி சம்மு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸு, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சி போடுறது. அப்புறம் டோட்டல் சேல்ஸு, இந்த டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், அது வந்து பில்ஸ் ரிசீவபிளோடு சேர்ந்து வர்றது, பில்ஸ் பேபிள், அந்த மாதிரி பெரிய சம்மு. அடுத்து இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் 17 to 20. அதுக்கடுத்து ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் 5 மார்க்ஸ் கொஞ்சம் லென்த்தியான சம்மு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ். நீங்கள் வந்து செகண்ட் சாப்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 5 மார்க்ஸில் வந்து சில நேரம் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க. அப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தவுட் எனி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த சாப்டரில் இந்த ஈஸியான இந்த 2 இது ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் 2 வந்துச்சுன்னா எழுதலாம். இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட. அடுத்து வந்து இது பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா எப்படி வந்து டீல் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதெல்லாம். இது வந்து சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லேயும் வரலாம். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை குறைச்சிட்டு 3 மட்டும் கேட்டாங்கன்னா அப்படி வரலாம். இல்லை 5ம் கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸில் வரும். அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிக்ஸடு அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே 3rd சாப்டர்லேயே கேபிட்டல் அட் த பிகினிங் கொடுக்காம, அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அது மேபி 5 மார்க்ஸ்க்கு வரலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் 10 வந்து 3 மார்க்ஸ்லேயும் வரலாம், 5 மார்க்ஸ்லேயும் வரலாம். அதாவது 3 சிச்சுவேஷன் கொடுத்து இதை எப்படி கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், இதில் ஜேர்னல் என்ட்ரியும் கேட்பாங்க, அந்த அக்கௌண்ட்டு போட கேட்பாங்க. அப்புறம் கால்குலேஷன் ஆஃப் குட்வில்ல இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்ஸு. அப்புறம் சாப்டர் 5ல் வந்து இதெல்லாம் வந்து ஜேர்னல் என்ட்ரி, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இதெல்லாம் வச்சு, அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் சம்மு, அதே போல் வெறும் பார்ட்னர்ஷிப்பு கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும், அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ். அப்புறம் இதில் வந்து டெத் ஆஃப் அ பார்ட்னரில் 2 காம்ப்ரிஹென்சிவ் சம் இருக்குது. அப்புறம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது 1 to 5, அதாவது ஃபஸ்ட்டு 2, அப்புறம் அதாவது 1 to 5 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸு, காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்து மீதி 8th சாப்டரில் இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸு. அதே போல் இதெல்லாம் 5 மார்க்ஸு.
இப்போ தியரின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் சாப்டர் அப்புறம் பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 இருக்குது டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அதை நீங்கள் தரோவாக படிச்சுக்கிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் சாப்டர் 10ல் எல்லா தியரி கொஸ்டின்ஸும் படிக்கணும். எல்லாமே அதில் வரும். அதுக்கடுத்து வந்து இதில் சாப்டர் 10ல் வந்து பாருங்களேன், எக்ஸசைஸ் 1 அந்த ராபர்ட் இது கண்டிப்பாக ஒன்று இந்த இல்லஸ்ட்ரேஷன் கேட்பாங்க, இல்லஸ்ட்ரேஷன் 1. அப்படி இல்லைன்னா இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக 10th சாப்டரில் இது 2 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1 இல்லஸ்ட்ரேஷன் 1, அடுத்து இந்த 5 அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் இந்த சாப்டரில் உள்ள எல்லா தியரி கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த 2 மார்க்ஸில் உள்ள ஈஸியான சம்ஸில் இங்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த குட்வில்ல நீங்கள் எல்லா சம்மும் பார்க்கணும். அதே போல் 8th சாப்டர்லேயும் நீங்கள் எல்லா சம்மும் நீங்கள் பார்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக போட முடியும். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இந்த லெஜர் டைப்பில் வர சம்முக்கெல்லாம் நீங்கள் வந்து போஸ்டிங் போட்டாலே, ஒருவேளை நீங்கள் ஆட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த போஸ்டிங் போட்டாலே உங்களுக்கு டீச்சர்ஸ் மார்க் தருவாங்க. ஸோ அதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் 1 to 5 கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சம் வரும். அப்புறம் குட்வில்லையே தரோ பண்ண, ஏன் 11 சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் குட்வில்லையே 2 சம்மு 5 மார்க்ஸ் வரலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்து இந்த ரேஷியோவில் ஏதாவது சின்ன சம்மு போட முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். 2 மார்க்ஸுக்கு நல்லா இது பண்ணுங்கள். அப்புறம் தியரி கொஸ்டின்ஸ் வந்து சில இதெல்லாம் வெறும் எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி வரைக்கும் இல்லைன்னா இந்த மிட் டேர்ம் 3rd யூனிட் டெஸ்ட்டுன்னு எழுதுனீங்களே, அது வரைக்கும் நீங்கள் ஓரளவு சின்ன சின்ன கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க. அதையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இது இன்னும் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு தியரிக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.